நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி ரொம்ப பொடியாக நறுக்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ சுடுதண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதில் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். லேசாக சுடு தண்ணி ஊற்றினா போதும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிறதுனால எல்லாம் கீழே போயிடும், அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு வெங்காயம். இப்போ காலிஃப்ளவர் அது கூட போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்டவ் வேகமாக வச்சுட்டு நல்லா கிளறிடலாம். அதை பார்த்தீங்கன்னா முட்டை போட்டும் நல்லா வதக்கியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அந்த மேலே ஓடெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ தேங்காய் மட்டும் துருவி வச்சுருக்கோம், இது கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிட்டு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.